மஞ்சள் இருக்காங்க துண்ணுங்க அமராம நீர் நண்பர்களே வணக்கம். சமூக ஆர்வ இளவரசன் பேசுறேன். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா புதுப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல ஒரு கருப்பு தார்பாயை போத்தி கரண்ட் வசதி இல்லாம தன்னுடைய வீட்டுக்காரு இறந்து 2 பெண் குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட அக்கா தான் விசிலாக்கா. இவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு வீடியோ வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் நம்ம வீடியோ பகிர்ந்து இப்போ ஒரு புது வீட்டை கட்டி இன்னைக்கு நம்ம பால் காட்சி நடத்தியிருக்கோம். இந்த வீட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப்லேயே நம்ம பேர் வச்சு நம்ம தாய் மனசு யூடியூப் சேனல் மூலியமாக வசூல் பண்ணி இந்த வீட்டை இன்னைக்கு நம்ம முழுமையாக நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு இன்னைக்கு வந்துட்டு பால் காட்சியில் நடுறோம் அப்படிங்கிறதுக்காக 1 மாதத்துக்கு தேவையான அரிசி, மளிகை ஜாமான் இதெல்லாம் வழங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோ சுகன்யா அண்ணன் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க. அப்புறம் காஞ்சிபுரத்தை சேர்ந்த ரவி சார் அவங்க வந்துட்டு 1 மாதத்துக்கு தேவையான அரிசி, மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான சமையல் பாத்திரம், அப்புறம் பாய், தலையணி எல்லாமே வந்து நம்ம முகநூல் நண்பர்கள் மூலியமாக வசூல் பண்ணி அந்த பொருளை நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா 2 பேரும்? இதுக்கு முன்னாடி எந்த வீட்டில் இருந்தீங்க? கூரை விட தார்பாய் வீடு. இப்போ எப்படி வீடு உனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கா? வீடு கட்டினதுல சந்தோஷமா இருக்கா? என்ன படிச்சுட்டு இருக்கேன் நீ சொல்லுங்க. 11ஆம் படிச்சுட்டு இருக்கேன். வீடு கட்டினதுல சந்தோஷமா இருக்கா? எப்படி இதுக்கு முன்னாடி எந்த வீட்டில் வாழ்ந்தீங்க 2 பேரும்? தார்பாய். அந்த கரண்ட் இருந்துச்சா வீட்டில்? ஏன் நீங்க இவ்வளவு ஏன் கரண்ட்லாம் இழுக்கல? அந்த வீட்டுல இருந்து என்ன காரணம்? வசதி இல்லை, வீட்டுக்காரர் இல்லை, இல்லாம இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆமா நண்பர்களே, இவங்களுக்காக நம்ம முடிஞ்ச அளவுக்கு வசூல் பண்ணி ஒரு புது வீட்டை கட்டி நம்ம பால் காட்சி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீட்டுக்காக யாரெல்லாம் உதவி பண்ணிக்கணும், நம்ம தமிழ் சொந்தங்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் லண்டன், ஸ்வீடன் நாடு, இது மாதிரி நிறையா வெளிநாட்டில் இருந்து நிறைய பேர் உதவி பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நம்ம கட்டுற வீடு வந்து பார்த்தீங்கன்னா 4வது வீடு. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வசூல் பண்ணி கட்டுற 4வது வீடு உங்களுக்கு கட்டி கொடுத்துருவோம். இன்னும் ஒரு சில வீடு நம்ம வேலை ஆகிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடுகளும் விரைவாக நம்ம பால் காய்ச்சி கொடுப்போம். ஸோ இந்த வீட்டுக்காக உதவி செஞ்ச அத்துணை தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த குடும்பத்தின் சார்பாகவும் நம்முடைய தாய் மனசு யூடியூப் சேனல் சார்பாகவும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டு நம்ம அடுத்த உதவியில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சமூக ஆர்வல் இளவரசன். நன்றி, வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் தான் கரம்பக்குடி தாலுகா புதுப்பட்டியில் வசிக்கும் விசிலா என் குழந்தையாக தான். தார்பாயில் இருந்தாங்க. கரண்ட்டு வசதி இல்லை. அவங்க வீட்டுக்காரர் இறந்து 15 வருஷம் ஆயிடுச்சு. தார்பாயிலே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இளவரசு தம்பிக்கிட்ட ஒரு உதவி கேட்டோம்.
அவங்க வந்து ஒரு வீடு கட்டி கொடுத்து பால் காய்ச்சிருக்கிறோம். வீடு சரியில்லை, வாழ்க்கையும் இல்லை சார். ஒரு ஆம்பளை பிள்ளை வந்து ஒரு வீட்டுக்காரர் இருந்தா போடுறாப்பா. ஏதோ முயற்சி பண்ணி பார்த்து போடுங்கப்பா. ஸ்கூல்ல படிக்கப்பா மாவட்டமே போன